Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 100% homemade pure ghee தான் நம்ம ரெடி பண்ண போறோங்க. ரொம்ப ஈஸி வேல தான் நம்ம ரெடி பண்றோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நெய் ரெடி பண்றதுக்கு நான் பட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவையும் கடைசி வரலும் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன். கடாய் வந்து ஹீட் ஆன உடனே நம்ம 1 by 1 நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். பட்டர் எல்லாமே வந்து மெல்ட் ஆவற வரலும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பட்டர் எல்லாமே வந்து மெல்ட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா நுரையெல்லாம் வந்து மேலே மிதங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நுரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிற வரலும் நம்ம வெயிட் பண்ணணும். அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ வந்து நெய் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் பதத்தில் இருக்கணும். தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நுரையெல்லாம் ரிமூவ் ஆகிற வரலும் நம்ம வந்து கலரி விட்டுட்டு இருக்கலாம். இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பாகம் வந்து கெட்டியாக இருக்குது. இது எல்லாமே வந்து லிக்யூட் பதம் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து தங்குற வரலும் நம்ம வந்து லைட்டாக அப்பப்போ வந்து கலரி விட்டுருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஓரத்தில் பாருங்கள் நெய் வந்து தங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கெட்டி பதம் எல்லாமே வந்து லிக்யூட் பதத்துக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து லிக்விட் பதம் வர வரலும் ஒரு 5 minutes வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக நமக்கு நெய் ரெடி ஆயிருச்சு. லைட்டாக வந்து நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்து வரணும். ஸோ அதனால் ஒரு 2 seconds வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை வந்து நம்ம ஒரு அரோமாக்காக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலைக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து கமகமன் வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சு நமக்கு முருங்கைக்கீரை வந்து மொறுமொறுன்னு இருக்கணும். ஸோ அந்த சவுண்டெல்லாம் நமக்கு அடங்கின வாட்டி நம்ம வந்து ஆற வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாட்டிலில். இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரைலாம் நல்லா பொரிஞ்சு அந்த சவுண்டெல்லாம் வந்து அடங்கிருச்சு. நம்ம இப்போ ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஆறுன வாட்டி நம்ம வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்டின மீதி இருக்கிற அந்த கசண்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ நான் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கசண்டில் வந்து சில பேர் வந்து சாதம் வந்து பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்போயுமே வந்து ரெகுலராக நம்ம நெய் காய்ச்சும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த கசண்டில் வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு 1 tablespoonலேருந்து ஒரு 3 tablespoon வரலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும்.
கம்ப்ளீட்டாக வந்து ஆறிடுச்சு. ஸோ நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து கசண்டு இருக்குது. ஸோ வந்து நல்லாவே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம 100% ஹோம்மேட் பியூர் கீ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம டெய்லி எடுத்து வச்சுருக்கிற பாலாடையிலிருந்து நம்ம பட்டர், நெய் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பியூராகவும் இருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம பாலாடையிலிருந்து ரெடி பண்ண பட்டர் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நாம் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா 100% ஹோம்மேட் பியூர் கீ தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனில் தகன்னு மின்னுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம அந்த கசண்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ண நெய் வந்து நான் ஏர்லி மார்னிங் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டி பதத்தில் வந்து மாறிடுச்சு. எல்லோவிஸாக நல்லா வந்து சூப்பராக இருந்தது. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா கெட்டி பதத்தில் இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம மணலான நெய் அப்படின்னு நம்ம டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.